ஆரம்ப காலத்தில் ஆசிய நாடுகளிலிருந்து தான் மேற்கத்திய நாடுகள் நோக்கி மக்கள் பயணம் செஞ்சிருக்கணும். ஆரம்ப காலத்தில் ஆலயங்களில் வச்சுத்தான் மருத்துவம், கல்வி, விளையாட்டுக்கள் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வணக்கத்துக்குரிய நிகழ்வுகள் என எல்லாம் நடைபெற்றிருக்குது. அது சம்பந்தப்பட்ட கட்டமைப்பே ஆரம்பகால ஆன்மீகம் கொண்டமைக்கப்பட்டிருக்கு. பட் மக்கள் தொகை அதிகரிக்க பல பிரச்சனைகளை சமூகம் உள்ளடக்கப்பட்டிருக்குது. இதனால் அங்கிருந்து மூவண்ணின மக்கள் அடுத்த கட்டத்தில் தங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தரக்கூடிய விடயங்களை குறைத்து கொண்டு சமூகங்களை கட்டமைச்சிருக்கணும். இப்படி அதிலிருந்து உருவாக்கப்பட்ட சந்ததி மேலும் தங்களுக்கு தேவையில்லாத விடயங்களை குறைத்து கொண்டு அடுத்த சமூகத்தை கட்டமைச்சிருக்கணும். இதில் நிர்வாகத்துக்கு பிரிம்பான கட்டடம், மருத்துவத்துக்கு பிரிம்பான கட்டடம், கல்விக்கு பிரிம்பான கட்டடம், விளையாட்டுகளுக்கு பிரிம்பான கட்டடம் என பல்வகைப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அமைத்து கொண்டு சமூகங்களை கட்டமைத்திருக்கிறார்கள். மீண்டும் ஆசிய நாடுகளை நோக்கி அவர்கள் படியெடுத்து தங்கள் அறிவு, தங்களுடைய செயற்பாடுகளை பரப்பியிருக்கணும். இதனால் ஆசிய நாடுகள் 21ஆம் நூற்றாண்டில் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அவர்கள் கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, சட்டம் சம்பந்தப்பட்ட நிர்வாகங்களை பல நாடுகளுக்கு கொடுத்து சுதந்திர தினம் என்ற ஒரு வார்த்தையை உபயோகம் பண்ணிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். ஸோ ஆசிய நாடுகள் ஒன்றை தெரிந்து கொள்ளணும். நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் தேவையில்லாத பழைய விடயங்களை குறைத்து கொண்டு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு வாழ முடியும். அரசாங்கத்துடன் சேர்ந்து நல்லொரு சமூகத்தை கட்டமைக்க முடியும். வீடுகள், கழிவு நீர், வாய்க்கால் ஓடக்கூடிய மாதிரி கட்டமைச்சு, கட்டடங்களை கட்டமைச்சு, நிர்வாகத்தை கட்டமைச்சு, விவசாய நிலங்களை கட்டமைச்சு, இயற்கையோடு எப்படி ஒன்றிணைந்து சுத்தமாக வாழ்வது என்பதை நீங்கள் கட்டமைக்க முடியும். மேலத்தைய நாடுகளிலிருந்து பல விடயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களது நாடுகளில் அதை திட்டமிட்டு செயற்படுத்துங்கள். ஓகே, பாய்.